ஃபஸ்ட்டு நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் நியூட்ரியன்ஸ் மூலமாக தான் உள்ளே போய் சேருது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை சரியாக தேர்வு செஞ்சு சாப்பிட்டு வந்தாலே உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தானாக இம்ப்ரூவ் ஆகிடும். எந்தெந்த உணவுப் பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமாக சில விஷயங்களை நான் மென்ஷன் பண்ண ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு வந்து முருங்காய். இந்த முருங்காய் வந்து இலையாவோ இல்லை அந்த விதையாவோ, அதாவது அந்த முருங்கை காயில் இருக்கக்கூடிய அந்த விதையாவோ இல்லை பூவாவோ எவ்வளோ கிடைக்குதுனாலும் சரி, எப்படிப்பட்ட ஃபார்மட்லனாலும் சரி, அது சூப்பாவோ கீரையாவோ நீங்கள் எப்படி குடிக்கிறீங்களோ இது வந்து ஒரு பெஸ்ட் மல்டி விட்டமின்னே சொல்லலாம். இன்னும் ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. பல மூலிகைகள் சாப்பிட்டு கிடைக்கக்கூடிய பலன் இந்த ஒரே ஒரு உணவுப் பொருள்லே கிடச்சி போயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். கொஞ்சம் போல் பாயில் பண்ணி அதை ஜூஸ் போட்டு அடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ரத்த ஓட்டம். ஸோ ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துறதுக்கு பீட்ரூட்டையும் மாதுளத்தையும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம். டெய்லியும் முடிஞ்சால் சாப்பிடுங்க. அடுத்து ஆரஞ்சு லெமன். ஸோ இதோட சேர்த்து ஊறின பாதாம் பீசனையும் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறையும், கவுண்டிங்கும் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய வாட்டர்மெலான், தண்ணி பழம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டிங்கை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிவிடும். முக்கியமாக அதோட விதையை நல்லா கடித்து சாப்பிடுங்க. அதோட கீழ்ப்பகுதியில் அந்த வெள்ளையாக இருக்கு இல்லையா, அதையும் நல்லாவே சாப்பிடுங்க. அடுத்து ப்ரூவன் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது செவ்வாழையும் தக்காளியும். தக்காளியில் லைகோபின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட். சில குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் சொல்கிறேன். காலையில் சாயங்காலம் 2 நேரமே சாப்பிட்லாம். நம்பர் 1 நட்ஸு, அதாவது வால்நட், பாதாம், பச்சை பூசணி விதை. இந்த மூணுத்தையும் முடிஞ்சால் ஒரு சின்ன கவரில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கோ இல்லை டயர்டாகிற மாதிரி ஃபீலிங் இருக்கோ, வெளியில் கண்டதை சாப்பிடாம இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கவுண்டிங்கும் நேச்சுரலாக இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து கொண்டைக்கடலையும் வேர்க்கடலையும் அவிச்சு சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல புரோட்டீன் கிடைக்கும், கவுண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். அது ரொம்ப பெஸ்ட்டு காம்பினேஷன். எள்ளு, ஆளி விதை, சியா விதை, இது மூணுத்தையும் பவுடராக்கி அரைச்சி வச்சுக்கோங்க, பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதையுமே நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு நான்வெஜ் பற்றி சொல்லலாம். ஸோ நான்வெஜ்ஜில் பேசிக்கானது முட்டை. குறைஞ்சது ஒரு 4 ஆச்சு எடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மஞ்சக்கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளைக்கருவை அதிகமாக சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ அடுத்து ஆட்டுக்கறி நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் லிவரையும் ஸ்ப்ளீனையும் விட்டுறாதீங்க. பொதுவாக நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க அப்படின்னாவே ஸ்ப்ளீன் சாப்பிடுங்க, ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி பெண்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் மீன் சாப்பிட்றதா இருந்தால் மத்தி மீன் சாப்பிடுங்க. அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது.